காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் பீகார் சட்டமன்ற தேர்தல் ஆணையம் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது. எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் சொல்யூஷன் அப்படிங்கிற இதில் நிறைய முறைகேடுகள் இருக்கின்றன. போலி வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 50 லட்சம் வாக்காளர்கள் என்பதை சேர்க்கப்பட்டிருப்பதாக தகவல் தமிழ்நாடு உட்பட பிற மாநிலங்களிலும் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மோசமான ஒரு மக்கள் விரோத நடவடிக்கை, ஜனநாயக விரோத நடவடிக்கை. எனவே இது குறித்து தீவிரமாக விரிவாக இரு அவைகளிலும் விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தாக்குதல், நெகல்காம் பயங்கரவாத தாக்குதல், அதனையொட்டி அரசு மேற்கொண்ட சிறு நடவடிக்கை ஆகியவை குறித்து விரிவாக பேச வேண்டும் என்று இந்த 2 கோரிக்கைகளை இரு அவைகளிலும் கோரிக்கை எடுத்து வருகிறது. ஆனால் ஒன்றிய அரசு அல்லது பாராளுமன்ற நிர்வாகம் அதற்கு உடன்படவில்லை. எனவே தினந்தோறும் இன்று நாடாளுமன்றத்தில் வாசல்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். ஒன்றிய அரசு அல்லது நாடாளுமன்ற ஆட்சி நிர்வாகம் எதிர்கட்சிகளின் இந்த கோரிக்கையை ஏற்க வேண்டும், விரிவான விவாதத்திற்கு அனுமதிக்க வேண்டும். துணை குடியரசுத் தலைவர் திடீரென்று பதவி விலகியிருப்பதை அதிர்ச்சி அளிக்கிறது என்பதை விட இது பெரும் அரசியல் சதி என்ற ஐயப்படுத்துவது அவராக அதை ஏற்படுத்தவில்லை. அவரை கட்டாயப்படுத்தி கையெழுத்திருக்கிறார்கள். தெளிவான ஐயம் இருக்கின்றது. எனவே இது குறித்து விசாரணை தேவைப்படுகிறது. துணை குடியரசுத் தலைவர் பதவி விலகல் குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமை விசாரிக்க வேண்டும் அல்லது அரசமைப்பு சட்டத்தின் வழிகாட்டுதலின்படி அதனை விசாரணை உட்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேனாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறித்து பல விமர்சனங்களை வைக்கிறார். அதை வரவேற்கிறோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் வழிகாட்டுதலின்படி அவர் இது போன்ற விமர்சனங்களை வைக்கிறார்கள் என்ற ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியை தான் கொள்கை பகையாக முன்னிறுத்துகிறதே தவிர அதிமுகவை அவ்வாறு முன்னிறுத்தவில்லை. பாஜகவால் பாதிக்கப்பட்ட கட்சிகள் கூட்டணி கட்சிகள் பல. பீகாரிலே ராம்விலாஸ் பாஸ்வான் தலைமையிலான கட்சி 2ஆக உடைந்ததற்கு பாஜகவால் காரணம். மகாராஷ்டிராவிலே சிவசேனை 2ஆக உடைந்ததற்கு பாஜகவால் காரணம். இப்படி பல உதாரணங்களை சான்றுகளை காட்டப்படும். கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்தி அவர்கள் முழுவிலே சவாரி செய்து அந்தந்த மாநிலங்களில் காலூன்றி வருகிறது பாஜக. அதே புத்தியை தமிழ்நாட்டில் பாஜக கையாளுகிறது, நடைபெற்று வருகிறது. அதிமுகவை பயன்படுத்தி இங்கே வளர துடிக்கிறார்கள்.
அதிமுகவை பலவீனப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் திமுகவை ஆட்சி காலத்தில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதை விட அதிமுகவை பலவீனப்படுத்தி இரண்டாவது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்கிற தலைப்பு தான் பாஜகவுக்கு. இதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. அதிமுகவின் மீது ஒரு தோழமை உணர்வு இருக்கிறது. அது தாழ்வட்டு விடக்கூடாது, சிறைந்து விடக்கூடாது என்கிற அதிமுக மீதோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதோ எங்களுக்கு எந்த தாழ்வும் இல்லை. திமுக கூட்டணியில் நாங்கள் இருப்பதால் தான் பாஜகவையும் அதிமுகவையும் விமர்சிக்கிறோம் என்று கருதுகிறார்கள். திமுக கூட்டணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாஜகவின் கொள்கைகளை விமர்சிக்காமல் ஏற்காது. ஏற்கனவே விமர்சித்திருக்கிறோம், தொடர்கிறது. குறித்து திருமாவளவன் கவலை பட வேண்டாம். கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தாது. யாராலையும் அதிமுக பாஜக உடைக்க முடியாது. பாஜக அதிமுக ஒரு திராவிட இயக்கம், பெரியார் கொள்கைகளை பேசுகிற இயக்கம், எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற தலைவர்களை முன்னிறுத்தி இயங்குகிற இயக்கம் என்பதால் சில கருத்துக்களை நட்புறவோடு தான் அது தேவையற்றது என்றால் நாங்கள் பேசுகிறோம். அவர் திரும்ப திரும்ப ஊடகத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்காக ஏதாவது பேசுகிறார். அவர் தலைவர்கள் பணியிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டார் என்பதை மறந்து தங்களோட 50வது பிறந்த விழாவுக்கு ஒரு நடிகர் விஜய் கலந்து கொள்ள போறோம்னா ஐயா நாளைக்கு என்ன எதிர்ப்பு முடியுமா? ஆமா வண்டியில வச்சிருந்தீங்க, அப்புறம் எடுத்துட்டேன். அவருக்கு தான் கொடுத்த மாதிரி சரி ஆசைப்படம் போங்க